கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இப்பொழுதும் கிறிஸ்துமஸ் காலங்களில் நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கும் கூட வேதாகமத்தின் மிகப்பெரிய பெயர் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சபடி மகேர் ஷலால் ஆஷ்பாஸ் அப்படின்றது தான் வேதாகமத்தின் மிகப்பெரிய பெயர். அது வந்து ஏசாயா 8:3 சொல்லப்பட்டிருக்கு. ஏசாவுடைய குமாரனுடைய பெயரை சொல்லப்பட்டிருக்கு. இப்பொழுதும் அதை காட்டிலும் ஒரு பெரிய பெயர் வந்து வேதாகமத்தில் காணப்படுது. அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கும் இந்த கிறிஸ்துமஸ்க்கும் சம்மந்தம் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஏசாயா 9:6 தான் அது. அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதை நான் வாசிக்கிறேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இது பார்த்தீங்கன்னா அவருடைய நாமம் தான் சொல்லப்பட்டிருக்கு. நாமங்கள் அப்படின்னு சொல்லப்படலை. அப்போ இது ஒரே நாமத்தை தான் குறிக்குது. இது எபிரேய மொழியில எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா பேலே யோவஸ் எல் கிபோர் அபி அத் சர் ஷலோம் 4 நாமங்களாக சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் ஒரே கூட்டு பெயராக சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒரு நிறுத்தற்குறியும் அங்கே காணப்படல. அப்படின்னா அது ஒரே பெயராக தான் நம்ம எடுத்துக்க முடியுது. இயேசு கிறிஸ்துவின் அடையாளத்தின் பெயராக காணப்படுது. அப்போ இதுல ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பேலே யுஎஸ் அப்படின்னா அதிசயமான ஆலோசனை கொடுப்பவர் அப்படின்றது அர்த்தம். அப்போ பேலே யுஎஸ் அப்படின்றது அவர் வந்து அதிசயமானவர், அதே நேரத்தில் அவருடைய ஆலோசனைகளும் மிக அதிசயமாக காணப்படுது. அதுதான் வந்து அதிசயமான ஆலோசனை கொடுப்பவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா வந்து எல் கிபோர்னும் பொழுது வல்லமை உள்ள தேவன். அவர் வந்து பயங்கரமான ஒரு வல்லமை உள்ள தேவனாக காணப்படுறாரு. அவருடைய வல்லமை பயங்கரமாக இருந்துச்சு. அவருடைய அற்புதங்கள் மிக ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த உலகத்தில் காணப்படும் போது மரித்தோரில் கூட அவர் உயிரோடு எழுப்பினார். அவருடைய வார்த்தை வல்லமையாக இருந்துச்சு. அவருடைய வார்த்தை சுகமாக்குச்சு. அப்போ அந்த அளவுக்கு ஒரு வல்லமை உள்ள தேவனாக அவர் காணப்படுறாரு. அதே நேரத்தில் நித்திய பிதான்றதுக்கு அத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அபின்னும் பொழுது தகப்பன், அத் அப்படின்னும் பொழுது வந்து நித்தியமான அப்படின்றது அர்த்தம். அப்போ அத் அப்படின்னு சொல்லும்போது நித்திய பிதா, அவருடைய பிதாவா நம்மளுக்கு காணப்படுறது, அவர் தகப்பனா இருந்து நம்மளை வழி நடத்துறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சர் ஷலோம்னும் பொழுது சர் என்றால் வந்து பிரின்ஸ், அதாவது இளவரசனை குறிக்கிறது. ஷலோம்னும் பொழுது சமாதான பிரபு, அவர் தான் சமாதானம் கொடுக்கிறவராக காணப்படுறாரு. நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்போ அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அது பெரிய ஒரு காரியம். இந்த டைட்டில் படி நம்ம பார்த்தோம்னா இது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களில் இருந்து அவருடைய தீர்க்க தரிசனங்களிலிருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய நாமங்கள், இந்த தலைப்பில் தான் நம்ம இனிமேல் தியானிக்க போகிறோம். அதில் முதலாவதாக தான் இந்த ஒரு நாமத்தை நம்ம பார்த்தோம். நாளைக்கும் சமாதானத்தை சம்பந்தப்பட்ட ஒரு நாமத்தை நம்ம பார்க்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.